Hi students, foundation of data science analyzed previous year questions paper base பண்ணி நம்ம important topics வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் ஓவர். ஸோ தேர்ட் யூனிட்டில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம். இப்போ தேர்ட் யூனிட் வந்து டிஸ்கிரைபிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பேஸ் பண்ணும்போது யூனிவர்சிட்டி இந்த 4 இயர்ஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸுமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏ வந்து பார்க்கலாம். What is the percentile wrong? Give an example. Consider Helen sent 10 greetings card to her friends and she received back 8 cards. So what is the kind of relationship is it is? Brief on it in கேட்டிருக்காங்க. So next, what is the use of scatter plot? Define correlation coefficient. So define multiple regression. Define regression towards the mean. Next, state the purpose of adding additional quantitative, odd or categorical explanatory variables to any developed linear regression model. Justify with an example. Then give an example of a data set with a non-Gaussian distribution. Next, part B. இதெல்லாமே பார்ட் 2ல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே ஸ்ப்ளிட் அப் தான் இருக்குது. இப்போ 13ல் ஏலேயே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டகரிஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் யூஸிங் ஸ்கேட்டர் பிளாட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து கேட்டகரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அப்புறமா ஒரு டிரைவர் அண்ட் அவங்களோட கார் லைசன்ஸ்டு கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு அதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா லீஸ்ட் ஸ்கோர் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்ட் சயின்ஸில் பியில் பார்த்தோம் அப்படின்னா in studies dating back over 100 years, it's well established that regression toward the mean occurs between the heights of fathers and the heights of their adult sons கொடுத்துட்டு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஸோ எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தென் அதோட செகண்ட் பார்ட்டில் வந்து இன்டர்பிரட் த வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன் கோரிலேஷன் பேஸ்ட் அனலைசிஸ் அப்படிங்கிற 7 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே. ஆர் ஸ்கொயர் அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்குது. அப்போ தென் நெக்ஸ்ட் April, May 2023 கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்டு ஃபாதரோட அண்டு சன்னோட ஹைட் வந்து இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்ட் சாய்ஸில் பார்த்தோம்னா ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு அதில் லீஸ்ட் ஸ்கோர் ரெக்ரெஷன் லைன் y = x + b ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 9 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறமா வேல்யூ ஆஃப் y when x = 10 x வேல்யூ 10 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கேட்டர் பிளாட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் வேரியன்ஸ்னால் என்ன டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 6-7 மார்க்ஸ். ஆர் சைஸில் அதே கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. தென் லீஸ்ட் ஸ்கொயர் இக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸ்கேட்டர் பிளாட், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளமாக கேட்குறாங்க, இல்லைனா தியரியாக இருக்குது. அப்புறம் லீஸ்ட் ஸ்கொயர் இக்குவேஷன். ஸோ இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. தென் லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினில் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹைலைட் த இம்பேக்ட் when the goodness of fit test score is low அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அதோட செகண்ட் இதில் வந்து இந்த ஃபாலோயிங் டேட்டா செட் ஆஃப் எம்ப்ளாயி யூஸிங் ரெக்ரெஷன் அனலைசிஸ் ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி இஃப் த ஏஜ் இஸ் 45. ஸோ ஏஜ் சேலரி கொடுத்துட்டு 45 அப்படிங்கிற ஏஜில் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் ஆட்டோ கோரிலேஷன் அண்ட் ஹவ் இட் இஸ் கால்குலேட்டட், வாட் இஸ் த நெகட்டிவ் கோரிலேஷன் கன்வே கேட்டிருக்காங்க. தென் செகண்டில் வாட் இஸ் த ஃபிலாசபி ஆஃப் லாகிஸ்டிக் ரெக்ரெஷன், வாட் கைண்ட் ஆஃப் மாடல் இட் இஸ், வாட் டஸ் லாகிஸ்டிக் ரெக்ரெஷன் ப்ரொடெக்ட் டேப்லெட் த கார்டினல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லீனியர் அண்ட் லாகிஸ்டிக். சரி, அந்த ரெக்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தேர்ட் யூனிட்டில் எதுனா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னா அவங்க சிலபஸ் மொத்தமாகவே கவர் பண்ணியிருக்காங்க அந்த 4 யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லேயே. ஸோ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்கேட்டர் பிளாட் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அப்புறம் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் என்ன வேணால் கேட்கலாம். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியராக இருங்க. ஸோ ரெக்ரெஷன் வந்து பார்த்துக்கோங்க. தென் லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர், ரெக்ரெஷன் டுவர்ட்ஸ் த மீன் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. ஸோ லாகிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஓவராலாக வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அனலைஸ் பண்ணி எதெல்லாம் படிக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா,
ஸோ எல்லா யூனிட்லையும் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட்டை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு எல்லா யூனிட்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? தென் 4th யூனிட்டில் வந்து பைத்தான் லைப்ரரிஸ் ஃபார் டேட்டா wrangling. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸில் வந்து லிஸ்ட் த attributes ஆஃப் NumPy array give an example for itன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க கீ அண்ட் டேட்டா பேரில். ஸோ அதுக்கு சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததில் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் NumPy array வந்து கேட்டிருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் NumPy ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. தென் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பேண்டாஸ் அக்ரிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் த பைவட் டேபிள் இன் பேண்டாஸ் இஸ் யூஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. தென் யூஸிங் அப்ராப்ரியேட் டேட்டா விசுவலைசேஷன் மாடல்ஸ் டெவலப் எ பைத்தான் கோட் ஸ்னிப்பட் தட் ஜென்ரேட் எ சிம்பிள் சைனசாய்டல் வேவ் இன் அன் எம்டி கிரிட்டட் ஆக்சிஸ். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பைத்தான் ஸ்னிப்பட் வந்து ஒரு கோடிங் ஓரியன்டாக வந்து போகிறாங்க. அப்புறம் வந்து பேண்டாஸ் NumPy இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்ட் பி பாருங்கள், எல்லாமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. ஒரு CSV ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து ஹிஸ்டோகிராம் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸிங் பேண்டாஸை யூஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. அப்புறம் ஆர் சாய்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோட சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனில் எந்த மாதிரி சேல்ஸ் நடக்குது அப்படின்னு கொடுத்துட்டு அதிலேருந்து அக்ரிகேட் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க யூஸிங் பைத்தான் கோட். சரி, அது வந்து ப்ரோக்ராம் மாதிரி பைத்தான் கோடில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேண்டாஸ், செகண்ட் ஒன் பைத்தானில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பரில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு கொடுத்துட்டு NumPyல என்னெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு எலாபரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் சாய்ஸில் வாட் இஸ் ப்ராட்காஸ்டிங், எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து அந்த NumPyல தான் இது வருது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் இன்னொரு ரிவிஷனில் எலாபரேட் about the மேப்பிங் பிட்வீன் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பேண்டாஸ் மெத்தட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அப்போ பேண்டாஸ் பைத்தான்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து குரூப்பிங் இன் பைத்தான், குரூப்பிங்னா என்ன, ஸோ அக்ரிகேட்டிங் அண்ட் குரூப்பிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அப்புறம் வந்து பைத்தானில் டேட்டா இன்டெக்ஸிங்னா என்ன, ஆப்ரேஷன் ஆன் மிஸ்ஸிங் டேட்டா, இது ரெண்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஆன் மிஸ்ஸிங் டேட்டா. ஸோ லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினில் வந்து டிக்ஷனரி இன் பைத்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிவிட்டு ஒரு சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டிக்ஷனரிஸை இனிஷியலைஸ் பண்ணுங்கள் கீ வேல்யூ பேரில். ஸோ அந்த டிக்ஷனரிஸ் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஒரு மாஸ்டர் கீ லிஸ்ட் M அப்படிங்கிறத வச்சுட்டு அப்புறம் மிஸ்ஸிங் கீ என்னலாம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் கீஸ் தட் ஆர் இன் D1 பட் நாட் இன் D2 அந்த மாதிரி வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி D1 D2 மர்ஜ் பண்ணி D3ன்னு ஒன்று வந்து புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மார்க் வந்து 3 3 4ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆர் சாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து ஆர் சாய்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹவு டு கிரியேட் ஹைராரிக்கல் டேட்டா ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. தென் ஹவு டு யூஸ் குரூப் பை வித் 2 காலம்ஸ் இன் டேட்டா செட் கிவ் அ பைத்தான் கோட் ஸ்னிப்பட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, இனி வந்து யூனிட் 4 டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேட்டிங் குரூப்பிங் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ NumPy array பேண்டாஸில் என்னெல்லாம் உள்ள டீப்பாக இருக்கோ அதை ஃபுல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. தென் அக்ரிகேஷன் கேட்டிருக்காங்க, அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங். அப்புறம் டேட்டா மேனிபுலேஷன் வித் பேண்டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங், கம்பைனிங் டேட்டா செட், மிஸ்ஸிங் டேட்டா இண்டெக்ஸிங், இதெல்லாம் டேரெக்டாக கேட்காம ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங் கவர் பண்ணுங்கள். NumPy பாண்டாஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டேட்டா மேனிபுலேஷன் வித் பாண்டாஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். NumPyக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, தென் பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகேஷன் குரூப்பிங் வந்து பார்த்துக்கோங்க. பைவட் டேபிள் இந்த டைம் கேட்கலாம். சரி, ஸோ யூனிட் 5 வந்து டேட்டா விஷுவலைசேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ விஷுவலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மேட்ப்ளாட் அதான் கேட்டிருப்பாங்க. அந்த லைப்ரரி பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிபில் என்னெல்லாம் எரர் பார் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் 3 dimensional drawing in matplotlib with the corresponding Python code. அப்புறமா 2 possible options in IPython notebook used to embed graphics directly in the notebook. Then how PLT scatter function differs from PLT float function கேட்டிருக்காங்க. Then partial startனா என்ன, give a summary about the comparison operators. So write a Python code snippet that generate a time series graph representing COVID-19 incidence cases for a particular week. ஒரு data set கொடுத்து கேட்டிருக்காங்க. Then write a Python code snippet that draws a histogram for the following list of positive numbers.
சரியா? இது எல்லாமே அவங்க 2 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸில் அந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ பார்ட் பி 13 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் அனடேஷன் ஆர் டன் யூஸிங் பைத்தான். ஒரு பைத்தான் கோடில் எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆர் சாய்ஸில் ஹிஸ்டோகிராம் பின்னிங்ஸ் டென்சிட்டி வித் அப்ராப்ரியேட் பைத்தான் கோட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் விசுவலைசேஷன் சார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைன் சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம் இதெல்லாமே வந்து மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் எனி 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் வந்து மேட்ப்ளாட்லிப்பில் யூஸ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இன் பைத்தான் அது 4 மார்க்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் சாய்ஸில் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இன் பைத்தான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஸோ அதோட ஆர் சாய்ஸில் தான் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேட்ப்ளாட்லிப் பெர்ஃபார்ம்ஸ் யூஸ்ட் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் இல்லஸ்ட்ரேட் இட்ஸ் சேலஞ்சஸ். ரெண்டுமே ஆர் சாய்ஸ் 13 மார்க்ஸ் தான். லாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஜாவா கோட் ஸ்னிப்பட் தான் எழுத சொல்லியிருக்காங்க. சம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவர் குளோப் அஸ் ஏ 2D ஃப்ளாட் சர்வீஸ் சிலிண்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் யூஸிங் அண்ட் கன்வே இன்ஃபர்மேஷன் அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் எனி 3 மேஜர் இந்தியன் சிட்டிஸ் இன் த மேப் யூஸிங் ஸ்கேட்டர் பிளாட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அந்த இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ ஆர் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஏ ஒர்க்கிங் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஏ சிம்பிள் கேஷன் ப்ராசஸ் ரெக்ரெஷன் யூஸிங் த சிக்கெட்லேண்ட் ஏபிஐ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இன்னொரு டிவிஷனாக வந்து விஷுவலைசேஷன் வித் சிபான் வந்து கேட்டிருக்காங்க. சரி, give an example working code segment that represent a 2D kernel density plot for any data. ஸோ 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸில் இந்த மாதிரி மேட்ப்ளாட்லிப் அதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா டைப் ஆஃப் பிளாட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், அதான் ஹிஸ்டோகிராம் அதெல்லாமே இருக்குது. டென்சிட்டி, தென் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் அனடேஷன் இருக்குது. 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவும் இருக்குது. அப்புறம் விசுவலைசேஷன் வித் சிபான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து சிலபஸில் அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷன் ப்ராசஸ் ரெக்ரெஷன் யூஸிங் ஸ்கேட்லேண்ட் ஏபிஐன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னன்னு சொல்லி லைட்டாக பார்த்துக்கோங்க. சரி, 2D கர்னல் டென்சிட்டி. ஸோ இதெல்லாமே 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு 4 யூனிட் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 5th யூனிட் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றது பெட்டர். 1, 2, 3, 4 அந்த மாதிரி. ஸோ பார்ட்டு சியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டரி டேட்டா அனலைசிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ 15 மார்க்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆர் சாய்ஸ் negative relationship between years of heavy smoking and life expectancy. ஸோ லீஸ்ட் ஸ்கோர் ரெக்ரெஷன் இக்குவேஷன் வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேஷன், ரஃப் இன்டர்பிரிட்டேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் ஜான் ஹூ ஹேஸ் ஸ்மோக்டு ஹெவிலி ஃபார் 8 years ப்ரிடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஆர் சாய்ஸில் அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா மோடுனா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கேன் தேர் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் நோ மோட் ஆர் மோர் தென் 1 மோடாக இருந்தால் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சம் கொடுத்துருக்காங்க 5 மார்க்ஸ்க்கு. அப்புறம் மீடியன்னா என்ன அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஆர் சாய்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா செட் கொடுத்து அதில் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த 3rd யூனிட்டில் வந்து கவர் பண்ணாமல் இருந்தது 13 மார்க்ஸில் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ அதை இங்கே கேட்டுட்டாங்க. ஸோ 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அப்புறமா டிஸ்கிரைப் டீட்டெயில் அபவுட் பைவட் டேபிள். ஆர் சாய்ஸில் ஒரு டேட்டா செட் கொடுத்து மீன், மோடு, மீடியன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மீன்னா என்ன, மீடியன்னா என்னது ஈஸியாக தான் இருக்கும். மோடு, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்கியூனஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்சார்ட்டட் மல்டி இண்டெக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன இருக்குன்னா ஒரு 2 சிட்டிஸோட டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பைத்தான் கோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 கிவன் சிட்டிஸில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். சரி, மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு URL சர்வர் வாண்ட்ஸ் டு கன்சாலிடேட் a history of websites visited by an user
எவரி விசிட்டட் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ டூ டியூபிள் ஃபார்மெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த யூஆர்எல் கேட்ச் யூசிங் ஸ்ப்ளிட் அப்ளை அண்ட் கம்பைன் ஆப்ரேஷன்ஸ் வாஸ் அ கோட் ஸ்னிப்பட் தட் கன்சால்டேட் த வெப்சைட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த வெப்சைட் ஹூஸ் டியூரேஷன் ஆஃப் விசிட் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இன்புட் இந்த மாதிரி இருக்குன்னா அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் 16 மார்க்ஸ் வந்து கொஸ்டின். சரி, ஸோ எந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த 4 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாம் முடித்தவங்க ரிவைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓரளவுக்கு எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.